Hi friends, welcome to Chennai food. தேங்காய் பாலை பயன்படுத்தி ரொம்பவே சுவையான சுலபமான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுவையான தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன தேங்காயை முழு தேங்காயை உடைச்சிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தேங்காய் சரியாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம துருவுறா மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. அதனால் 1.5 டம்ளர் நமக்கு தேங்காய் பால் இருந்தால் போதும். அதனால் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கிறேன். இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். மறுபடியும் 2வது தடவை நம்ம அரைக்கும் பொழுது மீதம் இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நீங்கள் தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த திப்பியை நம்ம மறுபடியும் போட்டு ஒரு தடவை தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்ததுனால மறுபடியும் ஒரு 3/4 டம்ளர் சேர்த்தாலே நமக்கு 1/2 டம்ளர் பால் கிடச்சிரும். 1.5 டம்ளர் பால் இருந்தால் போதும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர். சப்போஸ் நீங்கள் கப்பில் போட்டிங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு. நீங்கள் எந்த இதில் பாத்திரத்தில் அளந்து எடுக்கிறீங்களோ அதையே நீங்கள் அளவாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த திப்பியை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மறுபடியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மறுபடியும் நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இதே மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காயை நம்ம 2 தடவை அரைச்சிட்டு பால் பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த திப்பி நமக்கு தேவை கிடையாது. இதை நல்லா வெளியே எடுத்து போட்டுடலாம். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம அரிசியை ஊற விட்டுடலாம். எப்போவுமே நம்ம பிரியாணி தாளிக்கிறதா இருந்தால் தாளிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம அரிசியை ஊற வைப்போம். இதுவும் நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஊற விட்டுடலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பாடு அரிசியை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதில் செய்யும் பொழுது நல்லா நீளமாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டில் கிடைக்கும். சாப்பிடும் பொழுது பிரியாணி சாப்பிட்றா போலயே இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற விடணும். எப்பவுமே தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் அரிசி நல்லாவே ஊறிடும். அரிசி வெந்ததுக்கப்புறம் நல்லா நீளமாகவும் இருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை 2 தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி ஊற விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சாதம் நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். தாளிப்புக்காக நான் 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேங்க. சின்னதாக இருக்குது, அதனால் 2 எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, அடுத்ததாக அன்னாசி பூ 1, மராட்டி மொகு 1. இது எல்லாமே நான் இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் நல்லாவே பொரியட்டும். மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ முந்திரி சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வறுக்க வேண்டாம். லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாயும் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் காரம் ரொம்ப சுருக்குன்னு இருக்கும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சிங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருந்தேன். அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் அளந்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் தான் வேக போகுது. பால் நல்லா திக்காகவே எடுத்திருக்கேன் நான். சப்போஸ் உங்களுக்கு பால் குறைவாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா சூடாகிட்டு அப்படி கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் பொழுது தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். தேங்காய் பால் இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஊற வச்ச பாசுமதி அரிசியை நான் சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மிளகாய் தூள்லாம் சேர்க்கக்கூடாது. அரிசி சேர்த்துட்டு பாருங்கள். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம குக்கர் மூடியை அதில் மூடிடலாம்.
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான நமக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த தேங்காய் பால் ரைஸ் எல்லாமே கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் இந்த தேங்காய் பால் சாதம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். அதனால தான் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன். இந்த மாதிரி மெதுவாக கரண்டியில் எடுத்து விட்டிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு ரைஸ் இருக்கும். ரைஸ் உடையாது. அவ்வளவுதாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ்லாம் நல்லா நீளமாக வெந்திருக்கு. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். இதை லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே ரொம்பவே ஆற்றக்கூடியது அது. அதனால இந்த தேங்காய் பாலை நம்ம அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த தேங்காய் பால் சாதத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வறுவல் இல்லைனா காரமான கிரேவி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நான் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் தான் செஞ்சுருக்கேன். அதுதான் நான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம் ரொம்பவே சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ரொம்பவே சுவையான இந்த தேங்காய் பால் சாதத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.